மேலே ஒரு செருப்பு மாலை போடப்பட்டது சொல்லி முடிக்கிறேன். அது எங்களுடைய கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் சொன்னார்கள், இந்த தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலை மத்திக்கு கொடுப்பதால் தான் இவர்களுடைய கட்சிக்காரர் போட்டிருந்தார்கள். கவலையும் இந்த கிளிநொச்சி மாவட்டம் படு மோசமாக பாதிக்கப்பட்ட மாவட்டம் அமைச்சர் அவர்களே. ஆகவே அடுத்த கிளிநொச்சி டிசிசி மீட்டிங்கில் கிளிநொச்சி ஜெனரல் ஹாஸ்பிட்டலை தாங்கள் மத்திக்கு வழங்குவதற்குரிய நடவடிக்கை எடுக்குமாறும் அதற்கு என்னுடைய முழு ஆதரவும் இருக்கும். அது தூக்கி அடிக்கிறதா இல்லை தூக்காம அடிக்கிறேன்றாலும் அதுக்குரிய வழிவகைகளை செய்யலாம். என்ன போட நீங்கள் ஆனந்த சுதாகர விடுங்கள், நான் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருக்கிறேன். பிடிஏ எடுங்கள், உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட். நான் எந்த ஒரு லாபங்களுக்காக வந்து அரசியல்வாதியும் இல்லை. 2024 ஜூன் மாதத்துக்கு நான் அரசியல்வாதியும் இல்லை. வடக்கு மாநிலத்தில் பன்முகப்படுத்தப்பட்ட நிதியில் 80 லட்சத்தை சாவச்சேரி கொடுத்திருந்தான். ஆனால் அதில் அந்த விளையாட்டுத் துறைகளுக்கு கொடுக்க முடியாமல் இருந்தபடியால் 20 லட்சமாக 4 பகுதிகளாக பிரித்து எங்களுடைய நாவாந்துறை, சாவக்காடு, மாதகல், மற்றது இன்னும் ஒரு 4 இடங்களுக்கு 20 லட்சமாக நான் அந்த காசை பகிர்ந்து என்னுடைய பன்முகப்படுத்தப்பட்ட நிதிக்குரிய காசை அந்த மீனவர்கள் இறங்கு துறையிலே கால் வைக்கின்ற இடங்களிலே பாசி ஆற்றுவதற்கு அண்மையிலே நாங்கள் எங்களுடைய டிசிசி மீட்டிங்கிலே அதற்குரிய ஒப்புதல்களை வழங்கியிருக்கிறோம். ஆகவே அந்த பாசி ஆற்றப்பட்ட இடங்களுக்கு அந்த மக்கள் இறங்குவதற்குரிய மண்மடை, அது எனக்கு தெரியும், சட்டத்தின்படி ஒரு கடற்கரையை கடலிலிருந்து உள்நோக்கி ஒரு நிலக்கட்டமைப்பை ஏற்படுத்துவதாக இருந்தால் அந்த இடத்திலே வந்து ஜனாதிபதியினுடைய அனுமதி இருக்க வேண்டும். ஆகவே கௌரவ பாராளுமன்ற அமைச்சர் சந்திரசேகரன் அவர்களிடம் மிகவும் நேசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன். அந்த 80 லட்சத்தையும் திரும்பி போகாமல் அதற்குரிய அனுமதியை எடுத்து அந்த 80 லட்சத்தையும் பாவித்து முடிந்தால் தாங்கள் அந்த மண்மேடைகளை போட்டு அந்த மீனவர்களை கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. 2வது விடயம், அண்மையில் ஒரு செருப்பு மாலை போடப்பட்டது சொல்லி முடிக்கிறேன். அது எங்களுடைய கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் சொன்னார்கள், இந்த தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலை மத்திக்கு கொடுப்பதால் தான் இவர்களுடைய கட்சிக்காரர் போட்டிருந்தார்கள். கவலை என்றால் 2022 ஆண்டு ஜனவரி மாதம் கன்சார்ட்டில் இருக்கிறது. சகல ஆதார வைத்தியசாலைக்கும் மத்திக்கு கொடுக்க சொல்லி கஜேந்திரகுமார் அவர்கள் கதைத்த கன்சார்ட்டிலே இருக்கிறது. ஆகவே அது மட்டுமில்லை, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கிளிநொச்சி மாவட்டம் படு மோசமாக பாதிக்கப்பட்ட மாவட்டம் அமைச்சர் அவர்களே. ஆகவே அடுத்த கிளிநொச்சி டிசிசி மீட்டிங்கிலே கிளிநொச்சி ஜெனரல் ஹாஸ்பிட்டலை தாங்கள் மத்திக்கு வழங்குவதற்குரிய நடவடிக்கை எடுக்குமாறும் அதற்கு என்னுடைய முழு ஆதரவும் இருக்கும். அது தூக்கி அடிக்கிறதா இல்லை தூக்காமல் அடிக்கிறேன்றாலும் அதுக்குரிய வழிவகைகளை செய்யலாம். என்னை பொறுத்த வரைக்கும் கிளிநொச்சி மிகவும் பாதிக்கப்பட்ட மாவட்டம். எனக்கு இந்த சில்லற அரசியல்லாம் இல்லை. அவர் எதிர்கேட்க இதை கொடுக்குறது, இவர் எதிர்கேட்க அதை பிடுங்குற இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த அரசாங்கம் என்ன நல்ல விடயத்தை செய்தாலும் அதை நான் சப்போர்ட் பண்ணுவேன். இதே நான் நாமல் ராஜபக்சவனுடைய ரோஹித அபய உன்னவர்த்தனுடைய மேடையிலே போயிருந்து கதைத்தேன். இன்னும் கதைப்பேன். நீங்கள் ஆனந்த சுதாகர விடுங்கள், நான் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருக்கிறேன். பிடிஏ எடுங்கள், உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட். நான் எந்த ஒரு லாபங்களுக்காக வந்து அரசியல்வாதியும் இல்லை. 2024 ஆண்டு ஜூன் மாதத்துக்கு முன்னாடி நான் அரசியல்வாதியும் இல்லை. அண்ணன் சந்திரசேகர் அவர்களே. ஆவே முடிக்கிறேன் அம்மா. ஆவே நான் உங்களுக்கு நல்ல விடயங்களுக்கு எப்பவுமே சப்போர்ட் பண்ணுவேன். உங்களுடைய பிடி மட்டும் திட்டுறாங்க, நாம் ஆல்ரெடி பிடி மட்டும் திட்டி போட்டு இருக்கட்டும். என்னை பொறுத்த வரைக்கும் மக்கள் வாழ்ந்தால் அது எனக்கு போதும். அவ்வளோதான் என்னுடைய அரசியல். நன்றி, வணக்கம்.